நவம்பர் 2ஆம் தேதி கோயம்புத்தூர் ஒரு இளம்பெண்ணுக்கு ஒரு கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. கோயம்புத்தூர்ல பாப்பநாயக்கம் பாளையத்தை சார்ந்த ஒரு பெண்ணு கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி செய்யறாங்க. அப்போ ராமநாதபுரத்தை சார்ந்த 28 வயது நிரம்பிய தருண் அப்படிங்கிற ஒரு பையன் கூட அவங்க ஆன்லைன் ஆப் மூலமாக பழக்கமாகறாங்க. பம்பிள் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக பழக்கமாகறாங்க. இந்த ஆப் மூலமா பழக்கமாகி இந்த பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு காக்காச்சாவடி பக்கத்துல கூடிய ஏஜேகே கல்லூரி அப்படிங்கிற கல்லூரிக்கு இந்த பொண்ணை வர சொல்லியிருக்கான். என் கார்ல அப்படின்னு சொன்னோடனே இவனே போய் ஒரு கார்ல இந்த பொண்ணை பிக்கப் பண்றான். இந்த கல்லூரி பக்கத்துல வரும்போது இன்னொரு பையனும் இந்த கார்ல ஏறான். ஏறி ஒரு அந்த பொண்ணை ஒரு பக்கத்துல ஒரு குளத்து பகுதி காக்காச்சாவடி பகுதியில் ஒரு குளத்து பகுதி கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் அந்த பொண்ணை கார்ல இருந்து இறக்கி அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணு போட்டிருந்த 1 பவுன் தோடு 1 பவுன் செயின் மோதிரம் அக்கௌண்ட்ல வச்சிருந்த 90,000 பணம் அது வந்து அகிலன் அப்படிங்கிற 2 UPI ஐடிக்கு அதாவது கூகுள் பேக்கு அவனுடைய போனை வாங்கி 2 அக்கௌண்ட்டுக்கு அவன் மாத்துறான். மாத்திட்டு அந்த பொண்ணை கூட்டு போய் திருப்பி அதே பிஜில கொண்டு இறக்கி விட போறான். அப்ப அந்த பொண்ணு சொல்லிருக்கா எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. யாருக்கிட்ட எந்த பையன் நகை பணத்தெல்லாம் புடுங்கினானோ அந்த பையன் கிட்ட உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே கோயம்புத்தூர் ரெசிடென்சி டவர்ஸ் அப்படிங்கிற ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துருக்கான். ரூம் போட்டு அந்த பொண்ணு தங்க வச்சுட்டு இவன் கிளம்பிட்டான். காலையில அவங்க அக்கா கிட்ட நடந்ததுன்னு சொன்ன உடனே அவங்க அக்கா காவல் நிலையத்துல புகாரா கொடுத்திருக்காங்க. இந்த சம்பந்தப்பட்டிருக்கூடிய தருண் அப்படிங்கிற பையன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனை காவல்துறை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்றாங்க. கைது பண்றாங்க. இன்னொரு பையனும் அந்த கார்ல ஏறான். அந்த பையன் மேல புகார்ல அந்த பையன் சேர்க்கப்படல. ஏன்னா அவன் கோயம்புத்தூருடைய டிஎஸ்பி போஸ்ட் இருக்கக்கூடிய நபருடைய பையன் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கு.